ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். பெரிய ஜீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா ட்ரையாக நம்ம வறுக்கணும். கஷாயம் அப்படின்றதுனால இது ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இனிப்பாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நல்லா செவக்க வறுத்துட்ருக்கோம். இதோட நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். அது நமக்கு 1/4 டம்ளராக ஆகணும், நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் நம்ம பனக்கல்கண்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கஷாயம் ரெடி ஆகிடும். நம்ம 1 கப் தண்ணி ஊற்றுறோம். நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் நமக்கு இந்த எசன்ஸ் ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கிடும். பனக்கல்கண்டை ஆட் பண்ணுறேன். ஒரு 2-3 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது சளிக்கும் நல்லது தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஆட் பண்ணாலும் ஒரு 3-4 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணலாம். கஷாயம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கஷாயம் எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக இது பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருந்ததுனாலோ வாமிட் எடுத்தாலோ இந்த கஷாயம் நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாமிட் நல்லா அரெஸ்ட் ஆகிடும், நல்லா தூங்குவாங்க. நல்லா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம கஞ்சி வச்சு கொடுத்தோம் அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு அந்த வாமிட் அரெஸ்ட் ஆகிடும், நல்லா ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கஷாயம் குழந்தைங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருந்தாலும் கொடுக்கலாம், கோல்டு இருந்தாலும் கொடுக்கலாம், சரியாயிடும். நம்ம பனங்கல்கண்டு போட்டிருக்கிறதுனால. இன்னொன்று, டைஜஷன் பிரச்சனை எல்லாருக்குமே இது நம்ம குடிக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. மெயினாக நம்ம கர்ப்பிணி பெண்கள் இதை நம்ம குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைஜஷன் பிரச்சனை கண்டிப்பாக வராது. என் மம்மி இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் கன்சீவாக இருக்கிறப்போ இந்த கஷாயம் எனக்கு அம்மா டெய்லியும் வச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம்.